ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அதாவது வட்டார கல்வி அதிகாரி, இதில் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். தமிழ், மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இங்கிலீஷ் இதெல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போது நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு குரூப் 1 லெவல் வந்து கொஸ்டின்ப்பா. இந்த சம் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது, இதை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு டைம் வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், 1 + 11 ப்ளஸ் இது வந்து 111, இது வந்து 111 ப்ளஸ் அப் டு n டைம்ஸ் இதோடைய கூடுதல் வந்து கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா 10/81 ப்ராக்கெட்டில் 10⁻n - 1. ஓகேங்களா? இங்கே -n/9 இதுதான் வந்து ஃபார்முலா. உங்களுக்கு எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கட்டும். இந்த இடத்துல வந்து 1 வந்ததுனால நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த n அப்படின்றது வந்து இங்கே வந்து என்ன வேணாலும் கொடுக்கலாம். எத்தனை டைம்ஸ் அப்படின்றது எனிவேர் எந்த நம்பராக இருந்தாலும் இந்த இடத்துல nக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே n வர இடத்துல நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த இடத்துல வந்து 1 வரல, இங்கே வந்து ஒரு 6 இல்லை ஒரு 7 இது மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்களேன், 7 + இது 77 இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா n டைம்ஸ். இதோட கூடுதல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதில் வந்து ஃபுல்லாகவே 7 அப்படின்றது காமனாக இருக்குது. ஸோ நம்ம 7 வந்து வெளியில் எடுத்துடுறோம். இங்கே வந்து 1 + இந்த ஃபார்மேட் வந்துடும். ஓகேங்களா? 1 + 11 + 111 இப்படி n டைம்ஸ். ஓகேங்களா? இந்த 7 மட்டும் இங்கே வச்சுட்டு இதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்து என்ன n வந்து நமக்கு சம்மில் வந்து கணக்கில் கொடுத்துருக்குறாங்களோ இந்த எண்ணுக்கு அதில் நம்ம அப்ளை பண்ணி ஆன்சரை வந்து போடணும். ஓகேங்களா? இது வந்து இந்த ஃபார்முலா தான் நமக்கு முக்கியம். இந்த இடத்துல என்ன நம்பர் வேணாலும் கொடுத்தாலும் இதே ஃபார்முலா தான். இதே ஃபார்முலா தான் சொல்லிட்டு இதை அப்படியே வந்து அப்ளை பண்ணி போடக்கூடாது. இந்த ஃபார்மேட் இங்கே 1ன்னு ஆரம்பித்தா மட்டும் தான் இந்த ஃபார்முலா. இந்த இடத்துல வந்து வேறு என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடணும். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரியான நிறைய சம்ஸ் வந்து உங்களுக்கு என்னுடைய டெஸ்ட் பேஜில் வந்து கிடைக்கும். நீங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய நம்பர் வந்து தரேன். நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.